Hi, NCRT, Grade 11, Chapter 3, Periodic Classification of Elements பார்க்குறோம். And question number 3.27, use the periodic table to answer the following question. First question பாருங்க. A. Identify the element with 5 electrons in the outer shell. Outer subshell அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா அவுட்டர் சப்ஷெல்ஸில் மொத்தமே நமக்கு எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கணும்? 5 தான் இருக்கணும். அதாவது அவுட்டர் ஷெல்லில் சொல்லப்போனால் ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு செல்ல நமக்கு மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான். அண்ட் செகண்ட் செல்ல மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான். ஸோ அப்போ அந்த 8ல நம்ம என்ன பண்ண முடியும்? 4 வைக்க முடியும். அதாவது 5 வைக்க முடியும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் 7. இதோட எலக்ட்ரானிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1s2, 2s2, 2p, 3. ஸோ இதுதான் அவுட்டர் ஷெல்லு 2. அப்போ 2sம் 2pயும் அவுட்டர் சப்ஷெல். ஸோ இதில் மொத்தம் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் வருது? 2 + 3 என்ன ஆகுது? 5 எலக்ட்ரான் வருது. நீங்கள் வேறு எலமெண்ட் போட்டால் வராது. சார் பாஸ்பரஸ் போடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can go for phosphorus. So phosphorus நான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா phosphorus is 15, ரைட்? அப்போ என்ன ஆகும்? 1s2, 2s2, 2p, 6, 3s2, 3p3 அப்படின்னு வரும், ரைட்டா? அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல 3s2 அண்ட் 3p3 வருது. மொத்தம் இங்கே 5 எலக்ட்ரான். ஸோ பாஸ்பரஸை நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? 5 எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய சிஸ்டமில். அண்ட் ஸோ ஆன். அடுத்து பாஸ்பரஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம பண்ணலாம், கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே எழுதிட்டு போகலாம். அப்போ காமனாக நமக்கு என்ன வரும்? நைட்ரஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவுட்டர் மோஸ்ட்ல என்ன வரும்? 5 எலக்ட்ரான்ஸ் வரும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், ரைட்? அடுத்து பி பாருங்க. ஐடென்டிஃபை எலமெண்ட் தட் வுட் டெண்ட் டு லூஸ் 2 எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரானாக லூஸ் பண்ணணும். அப்போ நான் எம்னே இங்கே எழுதிட்டேன். ஸோ எலமெண்ட் எம்னு எழுதியிருக்கேன். இட் வில் லூஸ் 2 எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம் 2+. ஸோ அப்போ எலக்ட்ரான் லூஸ் பண்ணால் அது மெட்டல்ஸாக தான் இருக்க முடியும். அப்போ யார் எந்த எலமெண்ட் நமக்கு 2+ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஸியாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 2s குரூப் எலமெண்ட்ஸை நம்ம சொல்லலாம். 2s குரூப் எலமெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானில் 2 இருக்கும். அந்த 2 ஈஸியாக லூஸ் பண்ணிவிட்டு ஆக்டைட் போகும். யார் இந்த 2s குரூப் எலமெண்ட்டு? ஸோ பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். ஸோ இவங்க எல்லாரும் என்ன தான் நமக்கு 2s குரூப். இதில் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லூஸ் 2 எலக்ட்ரான்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபைட் எலமெண்ட் தட் வுட் டெண்ட் டு கெயின் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 எலக்ட்ரான் வாங்குது. இப்போ வாங்குறதுனா நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன் சி, ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP4ன்னு இருக்கும். ஸோ இது 2 எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கிட்டு என்ன பண்ணும்? NP6ஆக மாறும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிக்கும்? இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 எலக்ட்ரானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு என்ன மாறும்? 2- மாறும், ரைட்டா? ஸோ அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலியை நம்ம என்ன பண்ணலாம்? கெயின் 2 எலக்ட்ரானுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த குரூப் ஹேவிங் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் லிக்விட் as well as கேஸ். இது எல்லாமே இருக்கணும், ரைட்டா? ஸோ லிக்விட் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம்? மெர்க்குரி லிக்விட் தான். அது எல்லாமே நம்ம மெட்டலாக இருக்கும், கேஸும் இருக்காது, ரைட்டா? அண்ட் நைட்ரஜன் எடுத்துட்டோம்னா நமக்கு கேஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, ஆனால் லிக்விட் இருக்காது. கார்பன்லேயும் லிக்விட் இருக்காது. ஸோ லிக்விடாக இருக்கக்கூடிய எலமெண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். யார் இருக்காங்க நம்ம லிக்விடில்? மெர்க்குரி அண்ட் புரோமின். ஸோ இப்போ புரோமின் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஸோ புரோமினில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டடைன், ரைட்டா? ஸோ புரோமின் லிக்விடு, ஸோ ஃப்ளூரின் கேஸு, அண்ட் குளோரின் கேஸ், அண்ட் அயோடின் நமக்கு சாலிடாக இருக்கும், ஆஸ்டடைன் சாலிட். அப்போ கேஸும் இருக்குது, லிக்விடும் இருக்குது. மெட்டல், நான் மெட்டல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே அண்டர்லைன் பண்ணுற எல்லாமே நமக்கு என்ன தான்? இந்த 4மே நான் மெட்டல். ஆஸ்டடைன் மட்டும் நமக்கு என்ன வரும்? மெட்டலாக வரும். ஸோ அப்போ மெட்டலும் இருக்குது, நான் மெட்டலும் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? எந்த குரூப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும் நம்ம? ஹாலஜன் ஃபேமிலி ஆர் 17th குரூப்பு. அதுதான் நம்ம மெட்டல், நான் மெட்டல், லிக்விட் அண்ட் கேஸ். இது எல்லாமே நமக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் அந்த 4 கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.